கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி என்று சிந்திக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 62:4. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எல்லாவற்றையும் இழந்த ரூத் அதுவரை தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் அனுபவித்ததே இல்லை. ஆனால் கேள்விப்பட்டதனால் தன் வாழ்க்கையே அவருக்கு அர்ப்பணித்தார். தேவன் அதன் மேல் பிரியம் கொண்டபடியினால் புறஜாதிய ஸ்திரீயா இருந்தாலும் அவளுக்கு சாதாரண வாழ்க்கை கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வம்சத்தின் தாயாகவே மாற்றினார். 1 தெசலோனிக்கேயர் 4:1 கூட தேவனை பிரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேவனை எப்படி பிரியப்படுத்துவது? அவர் சித்தம் செய்து அதற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மேல் பிரியமாயிருந்து மற்றவர் கண்களுக்கு முன்பாக ஒரு மேன்மையான வாழ்வை தருவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீருடைய பிரியம் என்மேல் இருக்கத்தக்கதாக உம் சித்தம் செய்து ஓர் அர்ப்பணிப்பான வாழ்க்கை வாழ கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.